கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், எங்களிடத்தில் காணப்படுகிற குறை, ஆதியில் இருந்த அந்த அன்பை நாங்கள் விட்டு விட்டோம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து, இந்த நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைக்கிற நாங்கள் உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை குறித்து பார்க்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளும் ஏன் அன்பு கூறக்கூடாது என்று சொன்னா, உலகமும் அதன் ஆசைச்சைகளும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகியவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். இவைகள் நம்மளை எப்பொழுதும் தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்க பார்க்கும். நம்மளை பிரித்து தேவ சமூகத்தை விட்டு நம்மளை விழத்தள்ளும். அதனால ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாம், உலகம் அதன் ஆசை இச்சைகள் எல்லாம் அழிந்து போகிற இந்த உலகத்தின் அன்பு குந்தமா இருந்தா அது நம்மளை நித்திய அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும். நம் உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாமல் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பு எங்களுக்கு நித்தியத்துக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தி செல்லும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கலாத்தியர் 1:10 சொல்லுகிறது, இப்பொழுதும் நான் தேவனை யாரை நாடி போகிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அங்கெல்லாம் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய யாரை பிரியப்படுத்த போகிறோம்? மனுஷரையா, உலகத்தையா? நான் இன்னும் மனுஷரை அல்லது உலகத்தை பிரியப்படுத்துகிறவனா இருந்தா நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு நாம் யாரை பிரியப்படுத்த பிரயாசப்படுகிறோம்? இந்த உலகத்தை பிரியப்படுத்தவா, உலகத்தில் உள்ள மனுஷர்களை பிரியப்படுத்தவா, அல்லது நம்மளை மீட்டுக்கொண்டு ரட்சித்து விடுதலை ஆக்கின இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தவா? யாரை பிரியப்படுத்த நம்ம பிரயாசப்படுகிறோம்? பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றுதான், நாம் அவரில் மாத்திரம் அன்பு கூறும்படியா, அவருக்காக மாத்திரம் நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய உணர்வோடு நாம் ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர இந்த உலகத்துக்கு ஏற்றவர்களாய், உலகத்துக்கு தேவனுக்கு ஏற்றவர்களாய் இருக்க முடியாது. ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம் சொல்லுங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். பிரியமானவர்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஏற்ற வேஷம் கலைந்து போகும். ஏனென்றால் நாம் தேவனுடையவர்கள். நம் முகமொழியாக இருக்க முடியாது, நம் வேஷம் தரித்து கொள்ள முடியாது. நம் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறவர்கள். ஆகவே தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று அறிந்து நாம் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாமல் பிதாவாகிய தேவனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய ஒரே அந்த திருத்துவ தேவனில நாங்கள் முழுமையான அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் முழுமையாக அவரில் அன்பு கூறுவோமா இருந்தா இந்த உலகத்தில் உள்ளவைகளில் நாம் அன்பு கூறாமல் உலகத்தில் உள்ளவைகளை வெறுக்கிற அந்த கிருபையை கத்திரங்களை கொடுப்பார். ஆகவே இந்த காலவெளி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுகிறோமா, அல்லது தேவனாகிய கத்திரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்மிடத்தில் யாரிடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறது ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்புவோமா? கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.